पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 683வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த எமரமானுக்கு நாகபாலகன் என்பதாக திருநாமம். இப்போ நாகன் என்று ஒரு திருநாமம் பார்த்தீர்கள், நாகேசன் என்று ஒரு திருநாமம் பார்த்தீர்கள். இப்ப நாரதர் நாகத்திலேயே அடிச்சு சாடுறார் திருநாமங்களை. இப்பொழுது நாகபாலகன். நாகபாலகன் கதை தான் தெரியுமே. அதான் அப்பயே சொன்னேன், யானை கூவின உடனே வந்து யானையை காத்தான். அந்த யானையை காத்ததை ஆழ்வார்கள் பாடி மகிழ்கிறார்கள். எந்த யார் எங்கள் திருத்தப்புறார் எங்கள் ஆச்சாரியன் தினம் ஒரு ஸ்லோகமாக காலையில் நாகரட்சணத்தை எழுதி கஜேந்திர மோட்சத்தை எழுதி அதிலே தேடி பிடிச்சு கிடைச்ச 1500 ஸ்லோகங்கள் அதே அச்சு போட்டிருக்கும் புஸ்தகமாக குஞ்சார ரஞ்சனம் என்று பெயர் வைத்தார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையே திருப்பி திருப்பி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரே மாவை அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இருக்கான் கருணாகரன். கருணாகரனுக்கு இந்த கெட்டவன் நாரதனுக்கும் போகும். நாரதரே அரைச்ச மாவே அரைக்கிறாரான். பகவத் விஷயத்தில் அரைச்ச மாவே கிடையாது. அவனை திருப்பி திருப்பி அவனை சிந்தனம் பண்ண வேண்டும். அதில் என்ன போர் அடிக்க போகிறது? அது மேட்டர் இல்லை. ஆனால் அவன் புகழோ பெருசு. அதில் ரிப்பீட்டேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பல புகழ்கள் இருக்கு. உன்னை பற்றி 5 நிமிடம் பேசுன்னு நம்மளை பற்றி பேச சொன்னால் தங்களை பற்றி 5 நிமிடம் ஒருத்தரால் பேச முடியாது. திருப்பி திருப்பி நான் பிஇ படித்தேன், நான் தியாகராஜர் காலேஜில் பிஇ படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் நமக்கு பெரிய டெஸ்ட்டு. ஆனால் நாரத பகவான் எவ்வளோ விரிவான ஞானத்தை உலகத்துக்கு கொடுக்குறார். நாகபாலகன்லாம் வேற ஒரு கருத்தை வைக்கிறார். பொதுவாக நம்மள பல பேர் தாங்களே தங்களை சுற்றி சிறையை போட்டு விடுவாங்க. தாங்களே தங்களை ஜெயில் கட்டி உட்காந்துருவாங்க. அப்படி தான் நிறைய பேர் இருக்கோம். நம்மை சுற்றி நாமே சிறை கட்டி வச்சுருக்கோம். யாரும் நம்ம நெருங்க முடியாது. அந்த முட்டாளி யார் யார் சொல்கிறதுன்னு பல பேர் விட்டுருவாங்க. இப்படி அணுக முடியாதபடி நாமும் தப்பிக்க முடியாதையோ ஒரு சிலையிலே நாமே மாட்டிக்கிறோம். இந்த சிச்சுவேஷனுக்கு புரியறதுக்காக ஒரு கதை சொல்கிறேன். அந்த காலத்தில் கருடன் பார்க்குற போதெல்லாம் பாம்பில் அடித்து கொண்டு இருந்தார். ஏன்னா தங்கள் அம்மாவை அவன் அம்மா அடிமையாக்கினான். ஃப்ராடாக பொய் சுதாட்டம், பொய்யாக பெட்டு கட்டி வெளைவெளேர்னு போகிற உச்சேஸ்வரஸ் குதிரையை கருடைய தாயும் நாகர்களுடைய தாயும் பார்த்தார்கள். கருடைய தாய்க்கு பேர் வினதா, நாகருடைய தாய்க்கு பேர் கத்ரு.
அந்த கத்ருங்கிற சூழ்ச்சிக்காரி, சகுனிக்கெல்லாம் பெரிய கெட்டிக்காரி. அவன் என்ன பண்ணினா, வினத்தை ஆச்சரியத்தில், ஹை அக்கா பாருங்க எவ்வளோ வெள்ளை வெளேறு போகிறது இந்த குதிரைன்னு சொன்னான். அம்மாண்டி வெளுப்பா தாண்டி இருக்குன்னு சொல்லலாமோ இல்லையோ, பவர் குதிரை மாதிரி இருக்குடி எப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. பார்த்தா இதான் நல்ல சான்ஸ்னு. இல்லடி அது வெள்ளை இல்லை, நீ தப்பாக சொல்கிற, அதனுடைய வால் கருப்புன்னு ஒரு டிபேட் ஆரம்பிச்சு வச்சேன். நம்ம அரசியல்வாதிகள் இப்படி தானே, தாங்களாக ஒன்றத்தை போட்டு விட்டுறது, ஒரு பிட்டை போடு, வினத்தை இல்லைக்கா அது ஃபுல்லாக வெளுப்பு தான், இல்லடி அது வால் கருப்பு, இல்லை அம்மா இல்லை அது ஃபுல்லாக வெளுப்பு, பெட்டு கட்டுவோமா, நாளைக்கு இதே டயத்துக்கு இந்த குதிரை இங்கே வரும், நாம் வந்திருக்கிற இந்த வேலைக்கு, ரெண்டு பேரும் இப்போது வந்திருக்கோம் இந்த குளக்கரைக்கு, நாளைக்கு இதே வழியாக இதே நேரத்தில் இந்த குதிரை போகும், அப்போ நன்கு உத்து பார்த்துப்போம் என்ன. அது மட்டும் கொஞ்சம் வால் கருப்பாக இருந்தால் நீ எனக்கு அடிமையாகிடணும், லைஃப் அடிமை நீ இல்லை, உன் குடும்பம் இல்லை, உன் சந்ததி எனக்கு அடிமை, கொத்தடிமை. அது மட்டும் வெள்ளை வெளேறு இருந்துருச்சுனா வால் கூட, நான் உனக்கு அடிமை, என் சந்ததிகள் உனக்கு அடிமை அப்படின்னு பெட்டு போடனாங்க. பெட்டு கட்டவே கூடாது லைஃப்பில், சுதாடாதீர்கள், சுதாடுதல் தான் பாரதம் சொல்லக்கூடிய பெரிய மெசேஜ். பாரதத்தில் இது குட்டி பாரதம் வரது இந்த கதை. இது தெரிஞ்சும் இது நன்னா தெரிஞ்சு கூட திரும்ப சுதாடினார் பாருங்க, அதுதான் விதி. அவர் ஏதோ மாட்டின்ட்டார் இருக்கட்டும். இப்போ உடனே கத்ரு போன அவளுடைய பிள்ளைகள் தான் பாம்புகள், அவெல்லாம் கருப்பாம்புகள்லாம் சொல்லி அந்த குதிரையின் வாலில் சுற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டார். எப்படி அழுவுணி ஆட்டம் பாருங்க. மறுநாளைக்கு பார்க்குறச்சே குதிரை தூரக்கிருந்து பார்த்தா வால் கருப்பாக இருக்காமல் இருக்கு. இப்படி பாம்புகள் வாலை சுற்றிக்கணும், இது போய் தப்பான ஆட்டமாக ஆடக்கூடாதுன்னு சில பாம்புகளை சொல்லிச்சு. நான் சொல்லி கேட்கல, நீங்கள்லாம் ஜனமேஜன யாகத்தில் விழுந்து சாபியர்கள் சாபம் கொடுத்தா. எதுக்கு தாயானது சாபம்னு சில நாகங்களை இணைந்து அவளுக்கு ஒத்துழைக்க ஒத்துட்டார். வினதைக்கு பிள்ளையே பிறக்கல, ஒரே ஒரு குழந்தை பிறந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு. அந்த குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு தான் அவள் 2 பறவைகளுக்கு தாயவோ ஒரு குழந்தை பிறந்தது. அவசரப்பட்டு முட்டையை உடைச்சதுனால அந்த குழந்தை இடுப்புக்கு கீழே தொடை இல்லை, தொடைக்கு கீழேயும் அவயவம் கிடையாது. இப்படி என்னை ஊனமாக பேத்துட்ட ஒன்று அவசரத்தில், எனவே நீ அடிமையாக போயின்னு செபிச்சுட்டு. அப்போ தான் வினதைக்கு அது ஞாபகம் வரல. ஆனால் அந்த குழந்தை சொல்லி, ஐயோ என்னை ஏன்டா அப்படி அடிமையாக்குறேன்னு கேட்டால், உன் பிள்ளை உன்னை காப்பாற்றுவா, இன்னொரு முட்டை பத்திரமா இருக்கு, என் தம்பி வர வரைக்கும் பொறுத்து, அவசரப்பட்டுறாத, காரியத்தை கெடுத்துடாதுட்டு போயிட்டான். உடல் ஊனத்தோடு பிறந்த அவனுக்கு ஒரு ஏதான வாய்ப்பு கொடுக்கணும், மாற்றுத்திறமையாளின்னு அவனுக்கு பிரம்மா சூரியனுடைய தேர் டிரைவராக போட்டேன். அங்கே கிளச்சு பிரேக்கெல்லாம் ஹேண்டில் ஆப்ரேட்டட், அதனால் போய் விட்டேன். அப்படி சூரியரத்த சாரதியாக போனான் அருணன். இந்த குதிரை மறுநாளைக்கு வினத்தையும் கத்ருவும் பார்க்கும்பொழுது தூரத்திலிருந்து பார்த்தா கருப்பு வால் மாதிரி தெரியுது. நீ அடிமையாகிட்டேன் விட்டான். இப்படி கத்ருவுக்கு அடிமையானாள் வினதை. வேலைக்காரி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. வேலைக்காரி கிடைச்ச உடனே கத்ரு குஷி ஆகிட்டு, 20 பாத்திரம் போடுவோம், இதா க்ளீன் பண்ணு, வேட்டி வீட்டை தொட, அதை தொட, இதை தொட. கத்ருவின் பிள்ளைகளும் அப்படித்தான் கொடுமைப்படுத்தினார். அப்புறம் கருடன் அவதரித்து கத்ருவிக்கு அடிமைத்திலிருந்து மீட்டார். ஆனாலும் கருடனுக்கு பாம்புகள் தன் தாய்க்கு செய்த கொடுமை பொறுக்காதனால எப்போ பாம்பை கண்டாலும் கொத்தி கொதறி சாப்பிடுவார், பசி இருந்தால் இல்லைன்னு தூக்கி போட்டு போயிடும். அதனால கருடனோட போர்பட முடியலாம் நாகங்களால். அதனால அவர்கள்லாம் இந்திரன்ட்ட போய் முறையிட்டார், ஏதான ஒரு வழி பண்ணி எங்கள் இனமே அழியும் போல இருக்கு, இனப்படுகொலை செய்யக்கூடாது. இந்திரன் கருடனையும் வாசுகி பாம்புகளின் தலைவனையும் பேச வச்சான். வீட்டில் ஒரு பேக்ட், அவர் 2 பேரும் ஒற்றுமையாக ஒரு ஒப்பந்தம் பண்ணினாங்க. இனி கருடனுக்கு தினம் ஒரு பாம்பு கொடுக்கணும். கருடன் வர இடம் நாகலோகத்தில் ஒரு மேடை வச்சுருப்பாங்க, அங்கே ஒரு பாம்பு ரெடியாக இருக்கும். அந்த பாம்பை சாப்பிடணும் கருடன், அவருடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கணும். அது ஒரு பாம்போடு அன்றைக்கி விட்டுறணும். அப்படி இருந்தால் எப்படி தாங்க இன விருத்தியாயிடும், பிழைக்கலாம்னு அவர்கள் இதுக்கு ஒத்துக்கொண்டார். அது மாதிரி கருடனுக்கு தினம் பலியாக ஒரு பாம்பை வைப்பாங்க. இந்த வியாழக்கிழமைக்கு குட்டி பாம்பு ரெடியாக பண்ணி கொண்டு போய் வச்சுட்டாங்க. பாம்புகளை சாப்பிடும் தெரியுமா? மனுஷர்களே சாப்பிட்றாங்க, அது வேற. மனுஷர்கள் செல்வத்தெல்லாம் சாப்பிட்றாங்க, அறியாமையை வச்சுட்டு சாப்பிட்றாங்க. எப்படியோ நம்ம தீர்த்து கட்டுறான் வல்லவன். அந்த பாம்பு மேடையில் வச்சுட்டு போயிட்டாங்க. கருடன் சாப்பிடணும். அந்த பாம்பை பார்த்த உடனே காளி எனக்கு ஆசை வந்துடுச்சு, கருடன் கிடக்கிறான் அப்படின்னு டப்பாவில் போய் தான் சாப்பிட்டு.
கருடன் வரத்துக்குள்ளே சாப்பிட்ட உடனே தான் அப்புறம் யோசிச்சு பார்த்து கருடன் வந்து குதிரைனா என்ன செய்யறது, அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு ஓடுவோம்னு ஓடித்து. எங்கே ஓடினாலும் கருடனுடைய வேகத்தை எங்கே தப்ப முடியும்? கடலுக்குள்ளே போச்சு, கடல்ல இருந்து கங்கைக்கு வந்தது, கங்கையிலேருந்து அலகாபாத்தில் அப்படி நைஸாக திரிவேணி சங்கமத்தில் யமுனையில் ஓடித்து, யமுனைக்குள்ளே போந்து பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அதுக்கு ஒரு நியூஸ் தெரியும், பிருந்தாவனத்தில் அந்த இடத்துல யமுனையில் இருக்கக்கூடிய வெள்ள மடுவில் சௌபரின்னு மகிழ்ச்சி பண்ண தபஸ் பண்ணியிருந்தேன். அந்த தபஸ் பண்ணும்பொழுது கருடன் அங்கே வந்து ஒரு மீனை குத்தி சாப்பிட்டான். சௌபரிக்கு கடுப்பாயிடுச்சு. நான் இருக்கும் இடத்துல என்னை சுற்றி இருக்கக்கூடிய மீன்களுக்கு இப்படி பொல்லாங்கு விளைக்கிற கருடா, இனி இங்கே நீ வந்த நான் 5 மைல் ரேடியஸில் உன் தலை சுக்குரூராக வெடிச்சு கருடனுக்கே சாபம் கொடுத்துருக்காரு. இதை பாம்பு நியூஸை கையில் வச்சுட்டு இருக்கு. அதனால் அங்கே போயிடுச்சு. அந்த எல்லைக்கு வந்தார் கருடன். சரி தொலைகிறது, நம்ம தலையே வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிட்டான். இல்லை, கருடன் தன்னை ஒன்றும் செய்ய முடியாத ஆணவத்தில் தன் ராஜ்யத்தை பெருக்கிட்டு அட்டகாசம் பண்ணி யமுனையே விஷமாக்கித்து காளி. இப்போ அதுவே சிறையில் மாட்டி எடுத்து பாருங்க. இப்படித்தான் நம்ம சுற்றி சிறை போட்டுருக்கோம். அந்த 5 மைல் ரேடியஸ் கண்ட வெளில வர முடியாது. வந்தால் உயிர் போச்சு. கருடன் அங்கங்கே ஆள் வச்சிருக்காரு. அந்த பட்ட தப்பு தெரிஞ்ச பக்கம் வெளில வந்தால் கொதறல் தான். அப்படி உயிர் பயத்துக்குள்ள தாதாக்கெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, உயிர் பயத்தை தான் வாழ்வாங்க. அந்த மாதிரி நம்ம காளியன்னு பேர் இருக்கு. இந்த தாதா காளிய தாதா அப்படி உட்காந்துருக்கார். ஆனால் எம்பெருமான் அதான் அதை கதற காளியர் பண்ணி உங்க வெள்ள முடியல, ஒரு பிக்னிக் கிடையாது, ஒரு பிள்ளை மாமனார் சம்பந்தி வீட்டுக்கு போக முடியாது, கல்யாணத்துக்கு போக முடியாது, என்ன வாழ்க்கை. அப்போ எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதரித்து அந்த காளியனை அந்த மடுவிலிருந்து வரவழைத்து அவன் தலை மீது நடத்துகிற மாதிரின வரலாறு உங்களுக்கு தெரியும். எந்தெந்த தலையை தூக்குறான் அங்கெல்லாம் உங்க ஒரு போடு போட்டு அதன் உடம்புல தன் திருவடி சின்னத்தையே பொறிச்சு கடைசியில் காளியன் வணங்கின பொழுது காத்தருள் பகவானை தப்பை மன்னின்னு காளியனுக்காக காளியன் மனைவிகள் சரணமடைந்தவாறே எம்பெருமான் காளியனை சொன்னான், இங்கே இருக்கப்படாது, நீ வெளில போனால் கருடன் அடிச்சுடுவாரே, உன் சிறை விடுதலை, வெளில போனையானா இனிமே உன் உடம்புல என் திருவடி சின்னம் பட்டிருக்கிறது பார்த்து கருடன் ஒன்றும் பண்ண மாட்டான் என்று அந்த கருடன் காளிய நாகத்தை காத்தளித்தான். ஆகையினால் நாகபாலகன் என்று பகவான் தண்டிப்பது கூட நல்லருளாக மாறும். ஆகையினால் இந்த திருநாமத்துக்கு இப்படி அர்த்தம் புரிஞ்சுப்போம். நல்லா இருக்கா? நாகபாலகநாம்னேந்தே காராயா அத காளியம் கிருதாயா நிஜ காரியேண மோக்ஷயன் சரணங்கநாது. நாகபாலகாய நமகா. தமிழ். நாகம் காத்தான் தான் படைத்த சிறையில் நாகம் விடுதலை பெற்றிட நடமாடி நாகப்படத்தில் திருவடி இலச்சினை பொறித்த பெருமான் நாகபாலகனாம். நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.